எத்தனை ஊசி போட்டாங்க? 2 மாத்திரை? அதே மாத்திரையாம்மா கொடுத்துக்கிறாங்களா? இல்லை சொல்லலாமா? தத்தா ஆயா போர் தண்ணி குடிக்க மாட்டேங்குது தத்தா. தண்ணி காலையில் வரல, இப்போ தான் வந்துச்சு. செவ்வா போகலாம், வீட்டுக்கு போகலாமா? பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு நாய் கட்சின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து 3 டோஸ் ஊசி போட போகிறோம். ஊசி போட்டு போகலாம். இது வந்து மத்தியானம் 3 வேளைக்கும், இது வந்து காலையிலையும் நைட்டு மட்டும். அப்படி அன்னைக்கு ஊசி சீட்டுங்க. எஸ் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு இன்றைக்கி 3 டோஸ் ஊசி போட்டோம். இன்னும் 1 டோஸ் போட்டால் ஊசி எவ்வளோட்டா முடிஞ்சிடும். செப்பலாம் அந்த தொகை என்ன திட்டம்? சொம்பளை தேனா? என்னதுடா? சரி ஃபேன் போட்டுட்டு இல்லையா? ஃபேன் ஆஃப் பண்ணியவன் நீ போயிட்டு இப்போ தானே நான் தாத்தா ஊசி போட்டு கூப்பிட்டுறேன். யாரா இருக்கிறா? தாத்தாவா? சரி போ, நான் தண்ணி குடிச்சு வரேன். போ அட போ, வரேன். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். டீ கொடுத்துட்டு வந்துட்டியா? ஸோ சாரி மொழி, ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் வீட்டில் இருந்துக்கிட்டேன். டீ குட்டு போனது ஒன்றும் முடியலையா? அப்போ தட்டு இருக்கிறீங்க இல்லை? என்ன பண்ணுறது? இன்னும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து 3 நாள் இன்னைக்கு தண்ணி ஆகுறியா? ஏய் என்னடா பண்ணுறடி? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஊசி போட்டுட்டு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் பாட்டி, அதாவது அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க, கெடாக்கறிக்கு போயிருந்தாங்க. அவங்க கூடயே, அதாவது அம்மாவோட அம்மா அவங்களும் போயிருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் ஊரில் விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ அம்மாவும் அப்பாவும் வந்து தட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் காலையிலேருந்து காட்டுக்கே வரேன். கண்டிப்பாக போனால் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தட்டை இருக்காமல் கெடாக்கறிக்கு போனேன். அப்பா எதுவும் பேசலை. பத்தாவது நடுவில் வர காய்ச்சி வர இருந்துச்சு. ஆயா வேற கொண்டு போய் இப்போ ஒன்று கூட்டுற வந்துட்டு ஆயா கொண்டு போய் விட்டு வந்தோம்ல, ஆயா வேறு 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு போச்சு. அந்த 1/2 கிலோ கறி ஃபோன் போட்டு வாங்க 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 வாங்கன்னு பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபோன் போட்டு காதை பிடிச்சி வறுக்குன்னு அறுத்து போடுறாங்க. ஓ சாமி, 1/2 கிலோ கறி என்ன அப்படியா? எடுத்துட்டு போனது 1/2 கிலோவுக்கு 100 ரூபா. எங்கள் அப்பாங்க அந்த இருக்குமா? இவன் விட்டா மழை வந்துடுமா? மழை வரங்காட்டியும் கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். பருத்தி காட்டில் எங்கம்மா அவ்வளோ புல்லுக்குது கிளம்புமா? கட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது. சத்தியமாக நம்ம வீட்டில் ஏதோ ஆள் இருங்காட்டி வெள்ளாம் பண்ணுறோம், இல்லைனாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுமா. அர்த்தம் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி எள்ளு, நம்ம மஞ்சள் பெருவெல்லாம் அந்தமாதிரி குச்சி அந்த மாதிரி தான் வைக்கணும். தாத்தா வேறு நான் அப்பயும் தண்ணி கட்டிகிட்டே தான் இது பாவம். கை வலிக்கும் அப்பயும் தண்ணி கட்டுது. வேறு தண்ணி தான் கட்டிக்கிட்டு பருத்தி காட்டில். அங்கே வேறு தெரியுதா? தெரியாது இங்கேருந்து பார்த்தா. சரி வீட்டுக்கு போயிட்டுட்டேன். மணி சரியாக மணி 4:21. நான் வீட்டுக்கு போகிறேன். ராமுக்கார் 2 நாளாக மருந்து போடல. பாவமாக வேற புண்ணு முதுகில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காட்டில் வந்து கருப்பன் இருப்பான். அதுதான் எப்பயுமே மோஸ்ட்டாக காட்டிலே தான் இருப்பான். அது காட்டிலே தான் எப்பயுமே இருப்பான். வந்து இப்போ வந்து கொஞ்சம் மசை பிடிச்சிருச்சு, அதனால் சாப்பிடாமே கிடக்குறான். இறந்துருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டில் வந்து ஒரு ராம் இருக்கிறான்.
அவனுக்கு வந்து பின்னாடி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் கேட்டிங்கன்னா லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது வந்து ஈ வந்து அதில் முட்டை வச்சு புழு வச்சிருச்சு. அது அப்படியே பெரிய ஓட்டையாகவே போயிடுச்சு. அதை வந்து சரி பண்ணோம். நாங்கள் ராமேஸ்வரம் போனதுனால எங்கள் பாட்டியெல்லாம் அதாவது அம்மாவோட அம்மா வீட்டில் வந்து இருந்தாங்க ஆடு மாடெலாம் பார்த்துக்கிறதுக்காக. அவங்களால மருந்து போட முடியல. அவன் புது ஆளுங்கன்னா கடிச்சிடுவான். ஸோ அதனால் நானும் வந்து நேற்று டயர்ட கிட்டே போனால் ஓடிடுறான். நான் என்ன பண்ணுறது, அதனால் நேற்று டயர்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அவன் வந்து எங்கே பக்கத்து வீட்டில் தான் படுத்துட்ருப்பான் மோஸ்ட்டாக. அதுதான் இன்றைக்கினாச்சும் எப்படியோ அவனை பிடிச்சி மருந்து போட்டே விடணும். பப்பி இவன் தான் பார்த்தீங்கன்னா பப்பி. அதாவது எங்கள் ராமோட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. 2 பேரும் எங்கே போனாலும் ஒட்டுக்காக தான் போவாங்க. இவனை மாதிரியே தான் இருப்பான். இவன் வந்து கொஞ்சம் பல்காக இருப்பான். எங்கள் ராம் வந்து கொஞ்சம் இல்லை, அவனுமே பல்காக தான் இருப்பான். அதனால தான் அவனுக்கு வந்து புழு வச்சதுனால ரொம்ப சீக்கிரமாக ஒட்டை போட்டு அட்டாக் ஆகிடுச்சு அந்த புழுவோட இன்ஃபெக்ஷன். பார்த்தீங்கன்னா ராம் வந்து முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்லி நானே வந்து வீடியோ எடுக்கிறனால நானே தான் எடுப்பேன். யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு நல்ல மூடு இருந்தால் எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ராமு வந்து வீட்டுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு. அவனும் திக் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது மனுஷங்க கூட அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் அவன் இவனை விட்டு போக மாட்டான், இவன் அவனை விட்டு போக மாட்டான். தம்பி பையன் வந்துச்சு. தம்பி பையனுக்கு என்ன போட்டு கொடுத்த? ஐயா போண்டா சுட்டி. அப்புறம் டீ வேணா குடி. ஒரு நாளைக்கு 13 டீ குடி. வேலையே இல்லை. 13 டீ குடிப்பு விட்டா. தூக்கு பண்ணலையா? தூக்கு பண்ணா கொஞ்சமாக அரிசி தின்னுச்சா ஆடுக்குட்டி? சும்மா ஒரு சாரை ஒரு சாரையுமே தின்னு பிடிச்சா. இது மாறி குட்டியா? போச்சு பைத்தியம் முடிச்சிச்சு குட்டிக்கு. இன்னும் வீட்டுக்குள்ள போய் அரிசி தின்னுட்டேன். ஒரு சாருனா கொஞ்சமாயா? கொஞ்சமாக தான். அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ்னா ஒரு சாரியாரா? அது ஒவ்வொரு எவ்வளோ அவரு பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணுறது, தின்னுச்சு. இவனார தின்னு பிடிச்தான் கல்யாணம் நடத்துறதப்பா. அவன் போன முடிச்சுட்டு போன ஆடு உடனே என்ன கிளாஸில் டீ ஊற்ற சொன்னா? அது எண்ணெயே இல்லையே. அதே நேற்று தோசை சுட்டாங்க தெரியுமா? அந்த எண்ணெய் கொஞ்சமாக இருந்திருக்கும். அது எண்ணெய் மிதக்குது. பூச்சிட்டு கொண்டாடா உடனே எனக்கு தண்ணி குடிக்க சொல்கிறா. பூச்சி ஒரு டம்ளர் இதுதான் 20 ரூபா ஊத்து. பார்த்தீங்கன்னா ஆயாக்கு நம்ம அடுத்த டீ கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சும்மா லெட்டில் ப்ராங்க் பண்ணுவோம். இது என்ன கிளாஸ் தாயா, என்ன கிளாஸ்லேயே ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆயா என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஐயா இந்த டீ. ஐயா என்ன கிளாஸ்லேயே விட்டுன்றாட்டீங்க? இன்னி மட்டும் உண்டா நான் ஊற்றிடுறது கண்ணி ஊற்றிக்கிறேன். என்ன கிளாஸ்லேயே ஊற்றிட்டுனாட்டீங்க எப்படியா? ஏன் பாரு என்ன மிதக்குது. இல்லை இல்லை ஐயா டீனா அப்படியே தண்ணி மாதிரி குடிக்காது. போச்சு. டீ குடிக்கலாம் என்ன பண்ணுது ஒன்று? ஏயா சுவாரத்தான் இதுதான் உன் சோறு திங்கன்னா சொல்கிறாங்க. சோறு திங்க சொல்கிறேன். ஒரு போட்டு பால் வைக்கக்கூடாது. எல்லா பாலையும் கொண்டு போய் சொசைட்டிலே ஊற்றி போடணும். டீ நல்லா குடிச்சு பழகிட்ட. அப்படியே சுகர் வராத, மயக்க வராத, சோறு திங்காத. தண்ணி ஊற்றிட்டாங்களா? அதாவது என்னையா? இல்லை டீயில தண்ணி டீயிலேட்டங்குது பார்த்தா. டீ தாயா? அதாவது டீ தாயா? நீ கொஞ்சம் கம்முன்றையா? கார்த்தினா வீட்டுக்கு போயிருக்குமா? ஃபோன் பண்ண பண்டாயா? அப்பா தண்ணி ஊற்றிட்டாங்களாட்டுங்குது. அதான் குடிக்கல. வேண்டாம் போட்டுக்கிறாங்க காத்தால போட்டு. கோசி அப்படி கொட்டை வருமா? ஒண்ணுக்கு போனாங்களாம். கோசி கொட்டை எப்படி வருமா? ஒண்ணுக்கா கோசி காதை கட்டி அடிச்சுமா. காது நல்லா கிழிச்சு தச்சிட்டோம்மா. அது எப்படி கேக்குறாங்க?
போயிட்டு ஐயா வந்தாங்க எனக்கே அப்படித்தான் கேட்டுச்சு, ஒன்றுக்கு போனாங்களாம். சத்தியமாக எனக்கே அப்படித்தான் கேட்டுச்சு. சரி நான் அது அவன் வெளியே சொல்லக்கூடாது, அதை நாமளே என்னவா இருக்குன்னு யோசிச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். பொண்ணுக்கு போய்க்கிறாங்கன்னு, பொண்ணு பார்க்கறதுக்கு கவிச்சி கேட்டுவிட்டா. கைஸ் எங்கள் வீட்டில் நடக்கிறத நான் டெய்லி வந்து கேப்சர் பண்ணி, அதாவது வீடியோ கேப்சர் பண்ணி அதை எடிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அதாவது வீடியோ நல்லா எடிட் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக டெய்லி அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அம்மா எந்திரியும் மறைச்சிட்டு பாவையா அம்மோ அம்மோ ஆ